ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நேற்று கிறிஸ்மஸில் சூப்பராக கொண்டாடினீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினேன். ஆக்சுவலி நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம், லஞ்ச் போனோம், நல்லா சாப்பிட்டோம், கேக் சாப்பிட்டேன். அப்புறம் பக்கத்தில் ஒரு ஆர்ஃபனேஜ் போயிருந்தேன், அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். தென் சர்ச்சில் போய் நல்லா ஸ்பெண்ட் பண்ணேன், குழந்தைங்கள் கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தேன், ஜாலியாக இருந்தேன். நீங்களும் நிறையா பேர் நல்லபடியாக கிறிஸ்மஸ் கொண்டாடி இருப்பீங்க. கிறிஸ்மஸ் இல்லாதவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை ஃபேமிலியோடு வீட்டில் உட்காந்து நல்லா கேக்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருந்துப்பீங்க. கரெக்டாக? ஓகே, இது இன்னைக்கு இந்த வீக்கெண்டோட லாஸ்ட் டே. அடுத்த வாரம் நியூ இயர் வரப்போகுது. இன்னும் ஒரு 4 நாட்களில் நியூ இயர் வரப்போகுது இல்லையா? நம்ம ஜனவரி 1 ஒரு ரெசல்யூஷன் போட்டிருப்போம் இல்லையா, 2025. இந்த 31 இந்த ஒரு வருடம், இந்த 12 மாதத்துக்குள்ள நீங்கள் எத்தனை பேர் அந்த விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்களா? நீங்கள் போட்ட பிளான் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்களா? ரெசல்யூஷன்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்களா? இல்லைல்ல, யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேர்ல சில பேர் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வருஷம் நடந்திருக்கும். சில பேருக்கு எதிர்பார்த்ததும் நடந்திருக்காது. இன்னும் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா லைஃப்னா அப்படிதானே. எதையும் ஒரு பிளான் பண்ணி நம்ம இருக்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சில பிளான்கள் நம்ம போட்டாலும் அது நம்ம எடுக்கிற முடிவுகளில் தான் இருக்குது, நம்ம செய்ய போகிற காரியங்களில் தான் இருக்குது. நம்ம எத்தனை பேர் பிளான் பண்ணியிருப்போம் ஆனால் எஃபர்ட் போடவே மாட்டோம் இல்லையா? அப்போ சும்மாவே நமக்கு எல்லாம் வரும், நம்ம எப்படி யோசிக்க முடியும் இல்லையா? அப்போ நம்ம அதுக்குரிய காரியங்களை செய்யணும். அப்போ எந்த ஒரு முடிவு நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப அழகாக யோசித்து நிதானமாக எடுக்கணும். லைஃப்பில் ஒரு சில முடிவுகள் நம்ம எப்போவுமே நிதானமாக எடுக்கிறதே கிடையாது. நம்ம ஏதாவது ஒன்றுனா அதிகமாக ஒரு சந்தோஷத்தில் எடுத்துருவோம் ஒரு முடிவை. இல்லை ரொம்ப அழுகியாக இருக்கும்பொழுது, ரொம்ப கோபமாக இருக்கும்போது எடுக்கிற முடிவுகள், இல்லை ஏதாவது ஒரு சில விஷயம், அதாவது ஒரு சில டிசிஷன்ஸ் நமக்கு எப்போவுமே ராங் ஆகிடும் இல்லையா? அது உங்களுக்கே தெரியும். நான் கூட அப்படிதான். சிலருடைய எமோஷன்ஸை பார்த்து, சிலருடைய கண்ணீரை பார்த்து பைத்தியக்காரத்தனமாக ஒரு சில விஷயங்களை செஞ்சு இந்த வருடத்தோட ஆரம்பத்திலிருந்து, ஓகேங்களா, இல்லை அந்த ஒரு சில விஷயங்களை செஞ்சேனே அதோட நான் ஒதுங்கி இருந்திருக்கலாம். நான் இல்லாமல் ஒரு சில விஷயங்களுக்குள்ள ரொம்ப இன்புட் போட்டு அடுத்தவங்க கஷ்டத்தை என்னுடைய கஷ்டமாக நான் பார்த்து சில விஷயங்கள் செய்ததால் எனக்கு என்ன பேர் கிடைச்சது? இதுதான் இந்த வருஷத்தோட எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல பாடம், புரியுதுங்களா? அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு இருக்கலாம். ஏன்னா இன்னொருத்தருடைய எமோஷனலை கஷ்டங்களை பார்க்கும்போது நம்ம அதோடைய உண்மை என்ன, அதோடைய உண்மைத்தன்மை என்னன்றதை நம்ம யோசிக்க மறந்துடும். நீங்கள் சொல்லலாம், மசிமா நம்மளும் மனுஷங்க தானே, இன்னொருத்தவங்க அழும்போது எப்படி மசிமா அதில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும்? அடுத்த நிமிஷம் அவங்களுடைய நம்ம கை அவங்க கண்ணீரை துடைக்க தானே தேடுது. உண்மை அதுதான். நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன் இல்லையா? பட் என்ன கிடைச்சது இல்லையா? இந்த வருஷ கடைசியில் நான் யோசிச்சு பார்த்தனா எனக்கு பாரங்கள் தான் மிஞ்சும் இல்லையா? நம்மளை பற்றி நம்ம முகம் தெரியாதவங்க தவறாக பேச வச்சாங்க. நம்மளை பற்றி நம்ம கிட்ட இருந்தே உதவிகளை அனுபவிச்சவங்களும் நம்ம பற்றி தப்பாக பேசினாங்க. அப்படின்னும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கு இல்லையா? யோசிக்கும் போது இதை மாதிரி தான் நான் சொல்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. நல்ல மனிதர்கள்கிட்ட ஆலோசனை கேளுங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, அதற்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் பண்ணவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேளுங்க, குறைஞ்சு போக மாட்டீங்க. இல்லை ஒரு வாழ்க்கையில் ஒரு சில குடும்ப உறவுகளுக்குள்ள இல்லை ஏதோ இல்லை ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்களா, வீட்டில் இருந்த மூத்தவங்க கிட்ட ஒரு சில ஆலோசனை கேளுங்க. அதில் நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறதால நம்முடைய தரம் தாழ்ந்து போகாது. அவங்களுடைய அனுபவம் நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் உள்ள நல்லதெல்லாம் என்கிட்ட சொன்னீங்க, நான் அதை எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்? கேட்கல இல்லையா? பட் நீங்கள் நிறைய பேர் அதனால அனுபவப்பட்டிருப்பீங்க, அதனால தான் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அதை எடுக்காதால என்ன ஆயிடுச்சு? அதோடைய வலி வேதனைன்றது தெரிஞ்சிச்சு இல்லையா? நேற்று ஒருத்தவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. நான் விஷ் பண்ணேன், நான் ஒரு தேங்க்யூ மட்டும் போட்டேன், அது சகோதர இதே போடலை. ஆக்சுவலி நான் இது சொல்லலை, ஆனால் அவங்க அதை ஒரு வீடியோ போட்டு சொன்னாங்க. நான் ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்க. நான் இத்தனை நாள் அந்த உறவுல தானே கூப்பிட்டேன், அந்த உறவுல தானே நான் உண்மையாக உங்களை நேசித்தேன், உண்மையாக உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சேன். நீங்கள் எனக்கு அதுக்கு என்ன பதில் செஞ்சீங்க? நீங்கள் எனக்கு காசு பணம் செய்ய வேண்டாம், எனக்கு என்ன செஞ்சீங்க? ஏன்னா அட்லீஸ்ட் அசிங்கப்படுத்தாமல் இருந்திருக்கலாமே. நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பேசியிருக்காங்க. எப்படி உங்களால் முடிஞ்சது? எப்படி உங்களால் அது பண்ண முடிஞ்சது? உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணியிருப்பேன்? உங்களுக்கு நான் என்ன தவறுகள் பண்ணியிருப்பேன்? என்ன செஞ்சுருப்பேன்? சொல்லுங்கள், என்ன செஞ்சுருப்பேன்? ஆனால் நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க, நீங்கள் ஒருத்தர் கூடலாம் போய் சேர்ந்துருக்கீங்க. உங்களுக்கு நான் யார் கூடயும் போய் சேரலை, சரிங்களா? நான் சேர்ந்த ஒரே ஒரு யாருடைய பேச்சையும் கேட்காம சேர்ந்த ஒரே ஒரு ஆள் தான் நீங்கள் தான். உங்கள் கூட தான், உங்கள் 3 பேர் கூட தான் நான் யாருடைய பற்றி கருத்தையும் கேட்காம நான் சில முடிவுகள் எடுத்து உங்கள் கூடலாம் சப்போர்ட்டிவாக இருந்ததோடைய பலன் தான் இன்னைக்கு நான் உங்கள் கூடவே இருந்துட்டு என்னை பற்றி என்கிட்ட
பல விஷயங்கள் என்னை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. அதனால தான் நான் என்ன பண்ணேன், எந்த உறவும் வேண்டாம் சரிங்களா. ஒரு சகோதரனாக இருந்திருந்தா நேற்று காலையில் கிறிஸ்மஸ் விஷயம் எப்போ சொல்லுவாங்க, காலையிலேயே சொல்லியிருக்கலாமே, அதிகாலையில் எழுந்தோடனே சொல்லியிருக்கலாமே. சொல்லலையே. எப்போ சொன்னீங்க, 12:30 மணிக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. நான் பார்த்தது 2-3 மணிக்கு பார்த்தேன். பார்த்துட்டு நான் உங்களுக்கு தேங்க்யூ போட்டேன். அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோதான் சரிங்களா. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, என்னது 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்க, 13 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தீங்க, நான் சொல்லி தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ரெப்புடேஷன் கிடைச்சதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. நீங்கள் யாரை சொன்னாலும் அதில் நானும் ஒரு ஆளாக தான் இருக்கேன். ஓகேங்களா, கரெக்டுங்க. நீங்கள் சொன்னதில் ரெப்புடேஷன் கிடைச்சிது. என்ன ரெப்புடேஷன் கிடைச்சிது, என்ன ரெப்புடேஷன் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க? நான் அதை காலையிலே சொல்ல விரும்பல. என்ன ரெப்புடேஷன் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க, என்ன ரெப்புடேஷன் என் குடும்பத்துக்கு நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா, என் பிள்ளைகளுக்கு என்ன ரெப்புடேஷன் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க? என் கூட பிறந்த ஒரு சகோதரன் இந்த ஒரு சிச்சுவேஷனில் என்னை கைவிட்டிருப்பானா, என்னை பற்றி கவலைப்படாமல் இருப்பானா? தான் மனைவிக்கு ஒரு பிரச்சனைனும் பொழுது துடிக்கிற அந்த உள்ளம், தன்னை சகோதரின்னு கூப்பிட்ட, தன்னை அண்ணா அப்படின்ற கூப்பிட்ட உறவு கஷ்டப்படும் போது ஏன் வாய் வரலை, ஏன் வரல வாய், ஏன் மற்றவங்களுக்கு இடம் கொடுத்தது? உங்களுடைய மனைவி தான் என்ன பத்தின விஷயங்களை பேச சொல்லி ஒரு சிலர்கிட்ட சொல்லியிருக்காங்க, கண்டென்ட்டுக்காங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு பேசினாங்க உங்களுக்கு அது தெரியுமா? என்ன நினைச்சிட்டு அவங்க பேசினாங்க தெரியுமா? யூடியூப் கேசஸ்லாம் ஒன்றும் நடக்காது, ஸோ கேஷுவலாக நம்ம பேசுகிற மாதிரி பேசிக்கலாம், பார்த்துக்கலாம் நினச்சிட்டு தான் அவங்க பேசுகிறேன். அவங்களுக்கு தெரியாது நான் எதுவும் பண்ண. அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களே சொன்னாங்களா இந்த மாதிரி, அது சும்மா உருட்டுது, அதால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். கரெக்டா? என்னால் உங்கள் அளவுக்குலாம் போயிட்டு எடுத்த கவுத்தம்லாம் முடிவெடுக்க முடியாது. நான் எப்பவும் அப்படிலாம் எடுப்பேன். நான் எதை செஞ்சாலும் ரொம்ப தெளிவாக செய்யணும்னு நினைப்பேன். இல்லாமலாம் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா எதுக்கு, நம்ம கையில் வசதி இருக்குது, இல்லை நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை ஏன் ஒருத்தவங்களை போய் கஷ்டப்படுத்தணும்? நியாயமான என்ன விஷயங்களோ அதுதான் பண்ணணும். எடுத்த கவுத்தோன்னு பண்ணுறதுனால ஏன் அப்படிப்பட்ட நீங்கள் எதுக்கு உங்களால் ஒரு சில முடிவுகளை எடுக்க முடியல? உங்கள் குடும்பத்தை கூட தான் பேசினாங்க, உங்கள் பிள்ளைகளை கூட தான் பேசினாங்க, ஏன் அமைதியாக இருந்தீங்க? நீங்கள் தான் பெரிய ஆளாச்சு, நான் உருட்டிட்டு இருக்கேன், நீங்கள் பெரிய ஆளாச்சு, ஏன் முடிவுகள் எடுக்கிறேன்? நான் நிறையா விஷயங்கள் மற்றவங்கள மாதிரி நான் பேசி உங்களை காயப்படுத்துறதோ இல்லை உங்கள் கூட அசிங்கப்படுத்துறதோ நான் விரும்பலை. ஏன்னா உங்களை நான் கூப்பிட்ட ஒரு உறவு, அது உண்மையான ஒரு உறவாக கூப்பிட்டேன். அதுக்கு உங்களுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் வேல்யூ பண்ண தெரியும். ஸோ அதனால நான் ஒதுங்கிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு இதில் சொல்லியிருக்கீங்களாம் லைவில், என்னை பற்றி யாரும் இனிமேல் பேசக்கூடாது, என்னை பற்றி. அதே தான் உங்களுக்கும் திருப்பி சொல்கிறேன். என்னை பற்றியோ என் குடும்பத்தில் உள்ள யாரை பற்றியோ நீங்கள் பேசாது. உங்களுடைய வாழ்க்கை வேறு, என்னுடைய வாழ்க்கை வேறு, அவ்வளோதான். நீங்கள் சொன்னதே நான் திருப்பி சொல்லிடுறேன், புரிஞ்சுங்களா. நான் யாரை, உங்கள் 3 பேரை பற்றி தான் நான் இது வரைக்கும் ஒரு நாள் நான் பேர் மென்ஷன் பண்ணி பேசுகிறேன். நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க, அம்மா என் பேரை நீ மென்ஷன் பண்ணி பேசுகிறேன், நான் பேச மாட்டேன். அப்படியே ஒரு வேளை வந்தால் கூட யாராவது கமெண்ட்ஸ் கேட்டால் தான் பதில் சொல்லுவேன். அதுக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்டால் கூட அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க, பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இல்லையா, நான் பேச மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் பேசாமல் இருங்க. 2வது, உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் அது சட்டப்படியோ இல்லை வேறு என்னப்படியோ அது அவங்க பார்த்துப்பாங்க. அது நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது அவங்களுக்கு என்ன செய்யணுமோ எது பண்ணுவோம், இல்லைனா உங்களுக்கு அது என்ன பண்ணணுமோ அவங்க யார் அது என்ன விஷயமோ அதை அவங்க பார்த்துப்பாங்க. அதை பற்றிலாம் நான் பேச விரும்பல, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஏன் நிறைய பேர் யோசிப்பீங்க, என்ன திடீர்னு மர்சிமா இப்படி ஆயிட்டாங்க, ஏன் இப்படி அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்கள் யார் சொன்னதாலையும் கிடையாது சரிங்களா. ஒரு சிலர் வந்து என்னென்னா அவங்க மேலே உள்ள குற்றத்தை மறைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்க மேலே பழி போடுறாங்கன்னா அப்படி சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதுக்காக இவங்க நம்மளை ஒரு சகோதரனாக பார்த்தவங்க இன்னைக்கு ஒதுங்கி போயிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க அதை யோசிக்கல. அவங்க யோசிக்காமலே கமெண்டர்ஸ் மேலே இல்லை வேறு யார் மேலேயாவது பழி போடுறாங்க. யாரும் சொல்லி கொடுத்து மாற வேண்டிய இடத்துல நான் கிடையாது. ஏன்னா நான் ஒரு வளர்ந்தவன், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் பல அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ அதனால எனக்கு தெரியும் வாழ்க்கையில் எது நல்லது கெட்டதுன்னு. ஏன்னா ஒரு தடவை தான் ஒரு மனுஷன் அடி சறுக்குவான். எப்போவுமே அடி சறுக்கிட்டே இருந்தால் ஒன்று அவன் காலில் பிரச்சனையாக இருக்கும், இல்லை அவன் போகிற வழி பிரச்சனையாக இருக்கும். புரியுங்களா. எனக்கு காலும் நல்லா இருக்குது, நான் போகிற வழியும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் எப்படி போகணுன்றது எனக்கு தான் தெரியும். புரியுதுங்களா. நான் அது யோசிக்காமல் போனதால தான் இன்னைக்கு யார் என்னுடைய அதாவது ஒரு நான் உதவி பண்ணி என்கிட்ட இருந்து உதவி வாங்கிட்டு என்னை பற்றி அவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகள், என்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி, என்னுடைய சொந்த அதெல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. என்னை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். எதுக்கு உட்கார்ந்து பேசணும், எதுக்கு அவதூறான வார்த்தைகள் பேசணும்? உங்கள் கூட இருக்கிறவங்க தானே பேசுனாங்க, ஏன் நீங்கள் அதை பார்த்துட்டு அமைதியாக இருந்தீங்க? உங்களுக்கு தெரியும் இல்லையா, எத்தனையோ நாள் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அப்படியாம்மா நான் கேட்குறேம்மா என்னைக்காக கேட்டீங்களா? உங்களுக்கு வேண்டிய சோறும் உங்களுக்கு வேண்டிய விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சா மற்றவங்க அவ்வளோதான். அப்புறம் உங்களுக்கு தேவைன்னு இருக்கும்போது நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தேவை இருக்க முடியும். அதே ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு மன வருத்தம்னு வந்தப்போ ஒருத்தவங்க ஒரு பொண்ணு உட்காந்து என்னை வந்து இவ்வளோ கேவலமாக பேசுது நான் சொன்னப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நான்
அம்மாவுடைய பாத்தியாலாம் முடிஞ்ச பிறகு, அம்மாவுடைய ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்ச பிறகு இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு. கரெக்டா? அன்னைக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க, அம்மா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்தா நீ பேசக்கூடாதுமா, ஏன்னா அவங்களாம் ஒன்றும் இல்லாதவங்க, அவங்க சேனலை நம்ம வளர்த்து விடக்கூடாதுன்னு. கரெக்டா? அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு நியாயம் சொல்லுங்க. அப்போ உங்கள் மனைவியை பற்றி பேசும்போது மட்டும் எப்படி நீங்கள் அப்படி பேசுவீங்க? அப்போ அவங்க சேனல் வளரலையா? வளராதா? அப்போ எப்படி உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? என்னுடைய பணம் வேணும், என்னை சார்ந்தப்பட்ட உதவிகள் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு நான் கொடுக்குற அன்பு தேவைப்படுது, உங்களுக்கு நான் காட்டுற கேர் தேவைப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும் போது என்னோட கண்ணீருக்கு உள்ள பதில் நீங்கள் ஏன் யோசிக்கல? என் குழந்தைய உங்க குழந்தை மாதிரி யோசிச்சீங்கன்னா, எவ்வளோ ஒருத்தி உட்கார்ந்து என் குழந்தைகளை பேசுறான் பொழுது எப்படி நீங்க அமைதியா இருந்தீங்க? எப்படி பார்த்துட்டு அமைதியா இருந்தீங்க? ஏன் உங்களால பதில் பேச முடியல? ஆனா உங்க மனைவிக்குன்னு எப்படி பதில் பேசுறீங்க? அதாவது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம் இல்லையா? அதனால நான் யாரை மாதிரியும் நான்லாம் ரொம்ப யாரை மாதிரி நான் தீபா அளவுக்குலாம் எனக்கு பேச தெரியாது, நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு செஞ்ச உதவியும் நான் கொச்சப்படுத்த விரும்பலை. அதாவது உங்களுக்கு நான் என்ன செஞ்சிடும் இல்லை, நான் உங்ககிட்ட உங்களுக்கு நான் என்ன கேர் பண்ணணும் அதை நான் கொச்சப்படுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்கள் மேலே வச்சுருந்த அந்த பாசம் பொய்யானதாகிடும். ஸோ நான் அதை மாதிரி பண்ண விரும்பலை. ரெண்டாவது, நான் உங்களை பற்றி பேசி கண்டிப்பாக சேனல் வளர்க்க மாட்டேன். தயவு செஞ்சு ஒரு நாளும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க, புரியுதுங்களா? உங்களுடைய வாழ்க்கை வேற, என்னுடைய வாழ்க்கை வேற. நேற்று கூட நீங்கள் எனக்கு அனுப்புனப்போ நீங்கள் எனக்கு விஷ் பண்ணணும்னு நினச்சிருந்தா காலையிலே விஷ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எப்போ விஷ் பண்ணீங்க? ஏடிஎம்முக்கு போகும்போது தான் உங்களுக்கு என்னுடைய ஞாபகமே வந்திருக்கு. ஏன்னா அவள் எதுவுமே செய்வாளே, கிறிஸ்மஸ் கண்டிப்பாக நான் செஞ்சுருப்பேன், செய்யாமல் இல்லை. ஆனால் எதுக்காக செய்யணும்? ஒரு ஒரு நம்ம எவ்வளோ கேர் பண்ணப்போ நமக்கு பதில் கிடைச்சது என்ன கிடைச்சிருக்கு? ஒரு ஆள் 2 ஆள்னா பரவாயில்ல, நிறைய பேர்கள் சொல்லும் பொழுது அது எப்படி பொய்யா இருக்கும்? நான் உங்க எல்லாருக்கும் சொல்ற விஷயம் ஒன்று தான், புரியுதுங்களா? நான் யாரையும் குற்றப்படுத்தவோ இல்லை யாரையும் ஏன்னா தவறுகள் என்னோட. ஏன்னா நான் எடுத்த வாழ்க்கையில சில முடிவுகள் தவறான விஷயம். இந்த சோசியல் மீடியா எப்படின்றது நீங்க நிறைய பேர் அனுபவம் உள்ளவங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை கேட்கல. ஸோ அந்தவுடைய காயங்கள் தான் நான் அனுபவிச்சேன். ஸோ இனிமே எனக்கு அந்த காயம் வேண்டான்னு நான் அதுலேருந்து ஒதுங்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி இருங்க. எந்த சோசியல் மீடியா பர்சனல் லைஃப் ஆகட்டும், எதாக இருக்கட்டும், ஒரு சில கருத்துக்களை சொல்றாங்கன்னா உண்மையாக கேளுங்க. ஒரு 10 பேர் சொன்னா அதுல ஏதாவது ஒன்று உண்மையா இருக்கலாம், புரியுதுங்களா? நீங்கள் அதை கவனமாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழகாக செதுக்குங்க. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்குரிய சிற்பி, புரியுதுங்களா? நீங்கள் அழகாக செதுக்குனீங்கன்னா தான் போகிற வரவங்க அதை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிட்டுட்டு போவாங்க. அதையே நீங்கள் ஏடாகூடமாக செதுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்னு காரி நம்ம மேலே துப்பிட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ வாழ்க்கை எப்படி வாழணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை. இந்த வருடம் ஃபுல்லும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் உள்ள முன்னேற்றங்களை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் போயிருந்தா அதுக்காக வருத்தப்படாதீங்க. வெறும் குறைகளை மட்டும் பார்க்காதீங்க, நிறைகளை பாருங்கள். நல்ல நல்ல விஷயங்கள். கடவுள் முதல் நமக்கு ஆயுசு கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வருடம் ஃபுல்லும் நம்ம வீட்டில் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு சின்ன நோய் நொடி கூட வராமல், ஒரு சின்ன கீரல் கூட விடாமல் கடவுள் நம்மளை பாதுகாத்துருக்காரு, அதுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி தவறான மனிதர்கள்கிட்ட நம்ம போய் மாட்டி நம்முடைய வாழ்க்கையை சின்னாபின்னம் ஆகாம நம்மளை கடவுள் பாதுகாத்தாரே, அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கோங்க. மற்றவங்களுடைய விஷயங்கள்ல தலையிடுறத ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. நான் தலையிட்டதால தான் எனக்கு கிடைச்ச அவப்பேறுகள் எல்லாமே. ஸோ நமக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் வச்சுக்கோங்க. வேடிக்கை பார்க்குற விஷயத்த வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்களுடைய சொந்த பிரச்சனையா நினைச்சிடாதீங்க. உங்க குடும்பம் வேற, அந்த குடும்பம் வேறன்றதை மறந்துடாதீங்க. நம்ம குடும்பம் தான், அடுத்தவங்க குடும்பம் தான். நம்ம கண்ணீர் நம்மளோட கண்ணீர் தான், அடுத்தவன் கண்ணீர் அவனோட கண்ணீர். நம்ம போயிட்டு அதை போய் துடைக்க போறோம்னு சொல்லிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, கிடைக்கிற அவப்பேரு இதுதான். எனக்கு கிடைச்சது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்குரிய என்ன விஷயங்களோ அதுதான் செய்ய முடியும். மேபி நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்களாம் நினைக்கிற மாதிரி டமா டிமின்லாம் எடுக்க முடியாது. பட் சட்டப்படி போகும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். பட் ஆனால் என்ன சொல்கிறேன், இதனால் நமக்கு தேவையில்லாத மன உளைச்சல்களும் குழப்பங்களும் தான் வரும். நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம், தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே போய் குழப்பத்தை உண்டு பண்ணாமல் சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது, புரியுதுங்களா? நல்லதோ கெட்டதோ அவன் வாழ்க்கை அவன் வாழட்டும். விட்டுட்டு ஒதுங்கி நம்ம வாழ்க்கையை போல பார்க்க வேண்டியதை பாருங்க, கேட்க வேண்டியதை கேளுங்க, பேச வேண்டியதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத விஷயங்களை மகாத்மா காந்தி வச்சு இந்த மாதிரி கண்ணு காது வாய் மூடிக்கோங்க, புரியுதுங்களா? ஒதுங்கி போகிறதால நம்ம பயந்து போகிறோம்னு அர்த்தம் இல்லை, புரியுதுங்களா? அதை முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும். நம்ம அவனை ஒதுங்கி போனால் அவன் நம்மளை கெத்து இல்லைன்னு நினச்சுவான். ஒதுங்கி போகிறது என்னன்னா, இந்த சாக்கடைக்குள்ளே நான் போய் கால் வைக்க விரும்பலன்னு சொல்லி ஒதுங்கி போகிறது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒதுங்கி போய் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாருங்கள், உங்கள் குடும்ப சந்தோஷத்தை பாருங்கள். கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நன்றியோடு ஆரம்பிங்க. இப்போ புது வருஷம் வரப்போகுது இல்லையா, முடிஞ்சு போனதெல்லாம் விட்டுருங்க, நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் நடக்கிறது நன்மையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருங்க. ஏதோ உறவுகளில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா
போய் பேசுங்க. உங்களுடைய குடும்பத்தில் யாரு கூடயாவது சண்டை போட்டிருக்கீங்களா? ஏதேனும் விஷயம் தான் நீங்கள் கௌரவம் பார்க்காம போய் பேசுங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்ன வாழ்க்கை. சந்தோஷமா இருங்க. எடுக்கிற முடிவுகள் பலர்கிட்ட கலந்து ஆலோசித்து நல்ல முடிவுகளாக எடுங்க. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நம்முடைய நிம்மதியையும் எதிர்கால சந்தோஷத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. எப்பவும் சந்தோஷமா இருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். முடிஞ்சா 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். வாங்க, நிறைய விஷயங்களை பேசலாம். தேவையில்லாத விஷயங்களை கூட நம்ம இனிமேல் பேச வேண்டாம். நம்மக்கூடிய விஷயங்களை நம்ம பேசலாம். சந்தோஷமா இருங்க. லவ் யூ ஆல். பாய்.